நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் மைதா சலிச்சு வச்சுருக்கிறேன். 100 கிராம் தயிர், புளிப்பில்லாத தயிர், 3 முட்டை, 150 கிராம் சர்க்கரை, பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் ஆப்ப சோடா, 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு ஸ்பூன் மூடி வெண்ணிலா எசன்ஸு. ஃபஸ்ட்டு முட்டையை அடிச்சுக்கணும், அப்புறம் தயிர் போடணும், அப்புறம் சர்க்கரை போடணும், அப்புறம் ஆயில் ஊற்றணும், பேக்கிங் சோடாவும். நான் முட்டை அடிச்சிட்டேன். அடுத்தது சர்க்கரை. பாருங்க, எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே பல்ஸ் மோட்டில் வச்சு அரைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் ஆயில் தடவி மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தாலும் அடியில் போட்டுக்கலாம். இதை இதில் மாற்றிடுவோம். நான் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குக்கரை அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ்கட்டு போடக்கூடாது, வெயிட்டு போடக்கூடாது. அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு அது உள்ள இந்த மாவை தூக்கி வச்சு வேக வைக்கணும். அது உள்ள ஒரு தட்டு வச்சுருக்கேன். அது உள்ள மாவை வச்சுட்டு வெயிட் போடக்கூடாது. 50 நிமிஷம் இது வேகணும். வெந்தோன்னே பார்ப்போம். மாவு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். 50 நிமிஷம் கரெக்டாக பார்த்துக்கலாம். 40 நிமிஷம் கழித்து ஒரு டூத் பிக்கோ ஒரு கத்தியாக வச்சு பாருங்கள், வெந்துட்டானு. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டு, இல்லைன்னா 50 நிமிஷம் வச்சு எடுக்க வேண்டியதுதான். சிம்மில் தான் வைக்கணும். 40 நிமிஷம் ஆகிட்டு கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, ஒட்டலை பாருங்க. நல்லாவே எல்லா பக்கமுமே வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். எடுத்து ஆற வச்சிரும். கேக் இப்போ நல்லா ஆறிட்டு ஒரு கத்தியை வச்சு இப்படி ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டோம்னா கேக் ஈஸியாக வந்துடும். ஒரு கேக் எப்படி அருமையாக வெந்து வந்திருக்கு. அது மேலே அப்படி கட் பண்ணிவிட்டு நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். சுவையான ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே செஞ்ச ஸ்பாஞ்ச் கேக் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் கேக்கு, சாஃப்டான கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.